எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சர்வாங்கி முடக்குவாதத்திற்கு சிகிச்சை கட்டணமாக தாங்கள் எவ்வளவு வசூலிக்கிறீர்கள், எவ்வளவு பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை பற்றி தான் அதிகமான கேள்விகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக நான் சொல்வது 100% உண்மை. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு நோயாளி அல்லது சிகிச்சையை மேற்கொள்ள விருப்பப்படக்கூடியவர் வைத்தியசாலைக்கு வருகின்ற பொழுது அவருடைய அந்த நோய் தாக்கம் என்ன, ஆர்ஏ ஃபேக்டர்லேருந்து ஆன்டிசிசிபி, HLA-B27 அந்த நோயாளியுடைய தன்மையை பொறுத்து குறிக்குணங்களை கொண்டு எவ்வகையான பிரச்சனை அவருக்கு சர்வாங்கிவாதமா சூளைவாதமா என்பதனை ஆங்கில வழியில் பரிசோதனை செய்வதற்காக வேண்டி 3000 முதல் 4000 வரையில் செலவாகும். அடுத்து நாங்கள் அந்த டெஸ்ட்டுடைய ரிசல்ட்டினை பார்த்து HLA-B27 ஆகட்டும், ஆர்ஏ ஃபேக்டர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு தகுந்தபடி சிகிச்சையினை மேற்கொள்வோம். அதற்கான கட்டணம் அதிகப்படியான உச்சபட்சமான கட்டணம் மாதத்திற்கு 4000 மேலே வந்துட்டு போகாது. அதற்குள்ளாகவே ஒரு மாதத்திற்கான மருந்துகள் அனைத்து மேலே தேய்க்கக்கூடிய தைலம் முதற்கொண்டு அனைத்துமே அந்த கட்டணத்துக்குள்ளே சேரும். சில பேர் தங்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படக்கூடியவர்கள் வைத்தியசாலையில் தங்கிக் கொள்ளலாம். அதற்கு நாங்கள் எவ்வகையான கட்டணமும் வசூலிப்பதில்லை. மேலே எண்ணெயினை தேய்த்து தைலத்தினை தேய்த்து அதற்கான வருமா புள்ளிகளை தூண்டி அதற்கான சிகிச்சையினை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் மசாஜ் கட்டணமாக நாங்கள் வசூலிக்கிறோம். இது 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பக்கத்துக்கு வந்துடும். ஆக ஒரு மாதத்திற்கான செலவினங்களே மருந்து அதற்கானதை எல்லாம் சேர்த்து நீங்கள் 5 நாள் தங்கியிருப்பதற்கான கட்டணம் அனைத்தும் சேர்த்து மசாஜ் செய்யக்கூடியதாகவும் சேர்த்து மீறினால் 10,000 முதற்கொண்டு 12,000 வரையில் ஆகும். இதை தவிர வேறு எந்த கட்டணமும் நாங்கள் வசூலிப்பதில்லை. கடைசியாக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகின்ற போது பணம் செலுத்தினால் போதும். அதற்கு முன்பு நாங்கள் ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது. அந்த நோயினை தீர்க்க முடிந்தால் நாங்கள் முழுமையாக அதற்காக ஈடுபடுவோம். அல்ல